கூர்த்த மெஞ்ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தின். கூர்மையான அறிவு கொண்ட அறிவு விளங்கிய ஞானிகளது கருத்தில் காண முடியாத காட்சியாகவும் உணர முடியாத நுண்ணுணர்வாகவும் இருக்கிறார். அதுதான் கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார் தங்கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே. போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனே. போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனே என்றால், போக்கும் வரவும்னா பிறப்பு இறப்பு லாபம் நஷ்டம் எதை வேணாலும் சொல்லலாம். போக்கு வரவுனா இந்த ஜனனம் மரணம் இதை கூட சொல்லலாம். போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனே. அவருக்கு தான் பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை உருவமும் இல்லை. அதுதான் போக்கும் வரவும் புணர்வும் இல்லாத புண்ணியனே. காக்கும் எம் காவலனே காண்ப அரிய பேரொளியே. காக்கும் எம் காவலனே காண்பரிய பேரொளியே அப்படின்னா, நம்மை காப்பதில் எப்பொழுதும் எங்கும் காப்பதில் காவலனாக இருப்பார். ஆனால் காண்பதில் அவரை நாம் காண வேண்டுமென்றால் காண்பரிய பேரொளியாக இருப்பார். இதுதான் காக்கும் எம் காவலனே காண்பரிய பேரொளியே. ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற தோற்றச் சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய். ஆற்று இன்ப வெள்ளமாயும் நின்று அத்தாமிக்காய் அதற்கும் மேலாக தோற்றச் சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய். ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற தோற்றச் சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய். ஆற்றின்ப வெள்ளமாகவும் அதற்கும் மேலாகவும் தோற்றச் சுடரொளியாகவும் சொல்லாத நுண்ணுணர்வாகவும் சிவபெருமான் நம்முள் இருக்கின்றார். அதுதான் ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற தோற்றச் சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் அப்படின்னு எழுதியிருக்கார். சிவாய திருச்சிற்றம்பலம்.